ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெக்ஸ்ட் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. சாரி, எனக்கு இப்போ தான் கோல்டு கொஞ்சம் சரியாச்சு. அதனால தான் 2 நாள் என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதான் இப்போ வந்துட்டல்ல. ஓகேடா. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இங்கே ஃபுல்லாக மழையும் காற்றுமா இருக்குது. பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? ஓகேடா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்குக்கூடிய எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட ப்ரொஃபஸர் ஜோனர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இதோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ எதுவும் தேவையில்லை, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. அவர் செம்மையாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராக உள்ளே வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்ருக்காங்க. அதே கிளாஸ் ரூமில் நம்ம டேவையும் காட்டுறாங்க. டே ஃபஸ்ட் ரோவில் அமைதியாக உட்காந்துட்டு அவருடைய புக்கை புரட்டிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே வந்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எழுந்துருச்சு விஷ் பண்ண. இப்போ நம்ம ஜங்குக்கும் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க அப்படின்ட்டு எல்லோரையும் உட்கார சொல்லிட்டு இப்போ அவர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய புதுசாக கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால நீங்கள் எல்லோரும் கிளாஸில் இன்றைக்கி இன்வால்வ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு கடைசியாக நம்ம டீவை டீ பார்த்தா நம்ம ஜங்குக் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டிகிட்ருக்காரு. ஆனால் அவர் கண்ணும் புக்கை பார்த்துட்ருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் பார்த்துட்டு ஒரு சைடு சிரிச்சிட்டு அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்க இப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை எழுப்பி அவர் இடையில கேள்விகளும் கேட்க அவங்க ஒரு சில பேர் ஆன்சர் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே லீட் பண்ணி வரப்போ நம்ம டீ கிட்ட நம்ம ஜங்குக் எழுந்துருச்சு ஒரு கேள்வி கேட்க நம்ம டீவும் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு. அதுக்கு உடனே நம்ம ஜங்குக், பரவாயில்ல டீ, நான் எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறேன். சார், நீங்கள் ஒரு சம் சொல்லி கொடுப்பீங்க, அதை வச்சு நான் சும்மா எக்ஸாம்பிள் சம்ஸை வச்சு போட்டு பார்ப்பேன். எனக்கு வரதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான் சார். பரவாயில்ல டீ, நான் சொல்லாமலே ஒரு சில வேலைகள் செய்கிறேன். ஐ லைக். தேங்க்யூ சார். அப்புறம் டீ, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் என்னுடைய கேபினுக்கு வா, ஓகேவா? சார், எதுக்குன்றதெல்லாம் நான் அங்கே வந்து சொல்கிறேன். எல்லாத்தையும் இங்கே சொல்லிகிட்ருக்க முடியாது. வானா வரணும், ஓகேவா? சரிங்க சார், வரேன் சார். இப்படி உட்கார் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு எல்லோரையும் உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே கிளாஸஸ்லாம் நடத்திட்டுருக்கா. இப்போ ஒரு வழியாக கிளாஸஸ் எல்லாமே முடியுது. இப்போ லன்ச் பெல்லாம் ஆரம்பிக்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் பார்த்தா அவர் அமைதியாக ஒரு ஓரமாக தனியாக உட்காந்துட்டு புக் ரீட் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இப்போது அப்படியே அவர் நம்ம டிவி பார்த்துட்டு நடந்து போக அங்கே ஒரு சில பொண்ணுங்க நம்ம டிவியை பார்த்துட்டு, ஏய், யார் இவன், பார்க்க செம்மையாக இருக்கான், ஆனால் தனியாகவே இருக்கான், எப்போ பார்த்தாலும் இவன் நம்ம காலேஜில் முன்னாடிலேருந்தே படிக்கிறான் தானே? அட ஆமாண்டி, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி பிஹேவியரே வியர்டாக இருந்தா எப்படி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க? ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ட்டு இப்போ அந்த பொண்ணுங்கக்குள்ளே பேசிக்க இப்போ நம்ம ஜங்குக்கு அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுங்கக்கிட்ட போய்ட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? சார் ஒன்றும் இல்லை சார். இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். டேவை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க. அது வந்து சார், என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு இப்போ சொல்லலைன்னா ப்ரின்ஸ்பல்கிட்ட கூப்பிட்டு போவேன். சார் சொல்லிடுறேன் சார். என்ன சொல்லு? அது வந்து ஒன்றும் இல்லை சார், டே எப்போவுமே அமைதியாக தனியாக யார்கிட்டையுமே பேசாமல் எப்போவுமே லோன்லியாக இருக்கான் சார். அதனால தான் அதை பற்றி. எப்போவுமே லோன்லியாக இருக்கானா? ஆமாம் சார், அவனுக்கு ஃப்ரெண்டே இல்லை போல், எப்போவுமே தனியாக தான் இருக்கான். அவன் கிளாஸில் கூட பார்த்தீங்களா, பெஞ்சில் தனியாக தான் உட்காந்துட்ருக்கான். அவனுடைய பேரே ஒரு சில பேருக்கு கிளாஸில் தெரியாது சார், அந்தளவுக்கு இருக்கான். அப்படி ஏன் இவன் இப்படி அவனே தனிமையாக வச்சுக்கிறான்னு தெரியல சார். அதை தான் சும்மா பேசிட்டு. இது உங்களுடைய பிஸ்னஸ் கிடையாது. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். இன்னொரு வாட்டி டே மட்டும் இல்லை, வேறு யாரை பற்றி இப்படி பேசுகிறத எங்கே இருந்து கேட்டாலும் கூப்பிட்டு வந்து பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லி விட்டுருவேன். புரிஞ்சுதா? சரிங்க சார். இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பு. சாரி சார்.
அப்படின்ட்டு இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துலயே உட்காந்துட்டு நம்ம டீவை கையை கட்டிக்கிட்டு பார்க்க இப்போது ஒன்று லஞ்ச் பெல்லும் முடியுது. நம்ம ஜங்குக்கு அவருடைய ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்ருக்க இப்போது அவருடைய கேபின் டோரை யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டீ தான். இப்போ நம்ம டீவை பார்த்துட்டு நம்ம ஜங்குக், ஓ டே வண்டியா, வா வா நீ உட்கார். சார் பரவாயில்ல சார், கூப்பிட்ருந்தீங்களே, அது ஒரு சின்ன வேலை இருக்குது, அது நான் உனக்கு சொல்கிறேன், உட்கார் முதல்ல. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு இப்போ நம்ம டீ அவருடைய சீட்டுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்குடைய சீட்டுக்கு முன்னாடி உட்கார இப்போது உடனே நம்ம ஜங்குக், டே எனக்கு உண்மையிலே நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, கரெக்ஷன் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குது, எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை நான் கரெக்ஷன் பண்ணி தருவேன், அந்த மார்க்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணி போடணும். ஓகே சார், நீங்கள் கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி டே உனக்கு ஒரு சம் சொல்லித்தரேன், இந்த சம்மை நீ ட்ரை பண்ணு, உனக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு பேலன்ஸ் இருக்கிற சம்ஸை நீயே போட்டுட்டு வந்து கிளாஸில் எடுத்துட்டேன், செமினார் மாதிரி. ஆனால் சார் இல்லை, நான் கிளாஸ் எல்லாம் எடுக்கலை, உங்களுக்கு எல்லா சமயம் சால்வ் பண்ணி வேணால் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பார்த்து கிளாஸ் எடுத்துக்கோங்க, நான் கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன் ப்ளீஸ் சார். ஏய் நானும் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், உன்னோடைய பெஞ்சில் நீ தனியாக உட்காந்துட்ருக்க, சாப்பிடும்போது தனியாக உட்கார்ற, உன்னை எப்போவுமே எதுலேயுமே இன்வால்மெண்ட்டாக இருந்து பார்த்ததே கிடையாது, கிளாஸில் கேள்வி கேட்ட மாதிரி டபக்கு நீ என் ஆன்சர் சொல்கிற, ஏன் நீ இப்படி இருக்க? அது அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தான், எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்கும், நான் எப்போவுமே தனியாக தான் இருப்பேன், சின்ன வயசுலேருந்தே பழகிட்டேன்னா அதனால அப்படி. சின்ன வயசுலேருந்து பழகிட்டியா? அதுன்னு சின்ன வயசுலேருந்து பழகுனது தனியாக இருக்க சொல்லி? எல்லோரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து தான் பழகுவாங்க. உனக்கு இன்னும் தனியாக இருந்து பழக்கம்? அது சார், அது சரி ரொம்ப கஷ்டப்படாத, இப்போது கரெக்ஷன்ஸை முடிக்கும், அதுக்கப்புறமேட்டு பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அவர் பாட்டுன்னு கரெக்ஷன் பண்ணி கொடுக்க நம்ம டீ பாட்டுக்கிட்டு அதை கால்குலேட் பண்ணி வைக்கிறாரு. இப்போது நம்ம டீயோடைய பேப்பரை நம்ம ஜங்குக் கரெக்ட் பண்ணுறதுக்கு எடுக்க இப்போது உடனே நம்ம ஜங்குக், ஓ டே உன்னுடைய பேப்பர் வருது. ஐயோ சார், நான் வேணால் வெளியே போயிட்டுமா? வெளியே எதுக்கு? அது என்னுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறப்போ நானே கிட்ட உட்காந்துருந்தா தப்பாக இருந்தால் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? பரவாயில்ல, நல்லது தானே, தப்பாக இருந்தால் பக்கத்துலேயே உட்காந்துருக்க, சொல்லித்தரேன். சரிங்க சார் அப்படின்ட்டு இப்போ ஒன்று நம்ம டேவுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக் ஸ்மைல் பண்ணிகிட்டே கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காரு. அதை நம்ம டே பார்த்துட்டு, சார் என்னங்க சார் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தப்பாக எதுனா எழுதிட்டேனா? தப்பாக எழுதுனா தான் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்களா? என் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் அழகாக இருந்தாலும் ஸ்மைல் பண்ண மாட்டோமா? என்னடா தியரி புரிஞ்சு வச்சுக்கிறீங்க நீங்கள் ப்ரொஃபஸர்ஸை பற்றி? இல்லை சார், அது ஒரு மார்க்கமாக ஸ்மைல் பண்ணுறீங்களா, அதுதான் கொஞ்சம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்ட பாரு, எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்ததை வாந்தி எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எழுதி வச்சுருக்கேன், இந்த இடத்த மிஸ் பண்ணிட்ட பார்த்தியா, இங்கே வா சொல்லித்தரேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் நம்ம டீவை கிட்ட கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கா. நம்ம டீவா நம்ம ஜங்குக்கை பார்க்காம நம்ம ஜங்குக்குடைய கையை பார்த்துக்கிட்டு, ஓகே சார், இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டேன்னா சாரி சார், நான் இன்னொரு வாட்டி வேணால் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை எழுதி காட்டுறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு புக்கை பார்த்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கு ஆன்சர் பண்ணால் நம்ம ஜங்குக்கா சொல்லி கொடுத்துட்டு நம்ம டீயவே பார்த்துட்ருக்காரு. அப்படியே பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கா. நம்ம டீ தலை ஆட்டுறப்போ அவர் மிஸ்டேக் பண்ணதை ரியலைஸ் பண்ணுறப்போ அவருடைய உதட்ட கதிக்கிறது அப்படின்ட்டு நம்ம டே பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒன்று நம்ம ஜங்குக் செம்மையாக கல் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு, டே கால்குலேட் பண்ண, நான் கரெக்ஷன் பண்ணி தரேன். சரிங்க சார். அப்புறம் டெஸ்ட்டெல்லாம் ஒன்றும் இன்னொரு வாட்டி எழுத தேவையில்ல, பார்த்துக்கலாம், அது ஒன்றும் இல்லை, சின்ன மிஸ்டேக் தானே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அவர் பாட்டுக்கிட்டு கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டீ அதை கால்குலேட் பண்ணி வச்சிட்ருக்காரு. இப்போது ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்ச உடனே நம்ம டீ, அப்பாடா சார் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆல்ரெடி டைம் 4:30 கிட்ட ஆகிடுச்சு, சரி சார் நான் கிளம்பட்டுமா? நான் உன்னை கிளம்பலான்னு சொல்லவே இல்லையே, உட்காரு. சார் இரு ஒரு நிமிஷம், போய்ட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு வா. லாக் பண்ணணுமா?
எதுக்கு சார்? அது மூடி தானே இருக்குது, மூடினபடி இருக்கட்டும். எதுக்காக லாக் பண்ணிட்டலாம்? டேய், இது உனக்கும் எனக்கும் உள்ள ப்ரைவேட், ஓகே? ஸோ இதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு லாக் பண்ணிவிட்டு வானா வா. இல்லை சார், பரவாயில்ல. லாக் பண்ணிவிட்டு வானா வா. போய் லாக் பண்ணு போ. சரிங்க சார் அப்படின்ட்டு இப்போ ஒன்று நம்ம போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு பொறுமையாக வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி நிற்க. இப்போ ஒன்று ஜங்குக் உட்கார். சரிங்க சார் அப்படின்ட்டு இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு முன்னாடி உட்காந்துக்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், டேய் இப்போ சொல்லு, ஏன் எப்போவுமே தனியாக இருக்க? இல்லை சார், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பிடிக்கும். தனியாக இருந்தால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல். அதனால தான் நான் தனியாக இருப்பேன். மற்றபடி ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. உனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா சின்ன வயசுலேருந்து? இல்லை சார், எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சரி, உன் லைஃப்பில் நடந்த ஸ்வீட்டான மெமரிஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லு. ஸ்வீட்டான மெமரிஸா? அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது சார். நீங்களே கொஞ்சம் யோசிங்க. என்னுடைய 3 இயர்ஸ் ஓல்ட்லேயே நான் எங்கள் பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இது பார்த்ததுக்கு எங்களுடைய பாட்டி கூட நான் 12 இயர்ஸ் வரைக்கும் இருந்தேன். ஆனால் இப்போ எங்கள் பாட்டியும் கிடையாது எனக்கு. அப்படின்றப்போ என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஸ்வீட்டான மெமரிஸ் என்ன இருக்க போகுது? எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸுடைய முகமே எனக்கு ஞாபகம் இல்லை சார். என் லைஃப்பில் அப்படி எதுவுமே புதுசாலாம் ஒன்றும் நடக்கலை. அப்படி ஒன்றும் உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே கிடையாது சார் என் லைஃப்பில். நீ இப்போ என்ன சொன்ன? 3 வயசில் பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டியா? ஆமாம் சார். நான் சின்ன பாப்பாவாக இருக்கும்போதே எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட ஃபேஸ் கூட தெரியாது தெரியுமா? அப்போது நான் சின்ன வயசுலேருந்து வளர்த்தது எங்கள் பாட்டி தான் வளர்த்தாங்க. அப்புறம் நான் ஒரு 12 இயர்ஸ் 11 இயர்ஸ் இருக்கும்போது அவங்களும் இந்த உலகத்தை விட்டு என்னை விட்டு ரொம்ப ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. இப்போ உனக்கு ஏஜ் என்ன? 18. அப்போ 12 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் உன்னை யார் வளர்த்தா? நான் மட்டும்தான் சார் இருக்கேன் தனியாக. எனக்கு ஒரு டாக் உண்டு, அவன் பேர் யாங்டன். அவனும் நானும் தனியாக ஜாலியாக, எனக்கு அவன்னா ரொம்ப பிடிக்கும். நானும் அவனும் கம்பெனி கொடுத்துக்கிட்டு ஜாலியாக இருப்போம். எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதனால நான் உட்காந்து அழுவேன். நான் அழும்போதெல்லாம் யாங்டன் கிட்டே ஓடி வந்து என்னை ஹக் பண்ணிப்பான் தெரியுமா சார்? நீ குழந்தையாட்டம் பேசாத. ஒரு டாகோடைய தொடையிலையா இருக்க நீ? ஆமாம் சார், அவன் டாக் கிடையாது, என் ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தன். ஆக்சுவலி எனக்கு ஃபேமிலியே இல்லை, அவன் என்னுடைய ஃபேமிலி. நீ விளையாட்டுத்தனமாக பேசிகிட்ருக்க. இந்த ஜெனரேஷன் எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு. இந்த சொசைட்டியில் நீ தனியாக இருக்கியாடா, அதுவும் இப்படி ஒரு க்யூட்டான கேரக்டரோட. சார், நான் க்யூட்டான கேரக்டர்லாம் கிடையாது, என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் உன்னையே ஒழுங்காக பாரு. நீ க்யூட்டான கேரக்டர் இல்லையா? தனியாக ஒரு நைட் தனியாக வெளியே போகிறோன்னு உன்னை கொத்திட்டு போயிடுவானுங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. இதுக்கப்புறமேட்டு நீ என்ன சார்னு கூப்பிட தேவையில்ல. ஆமாம், இனிமேட்டு நம்ம தனியாக இருக்கப்போ நீ என்ன சார்னு கூப்பிட தேவையில்ல. எங்கே பாய்த்துன்னு சொல்லு, ஜங்குக். ஐயோ சார், இதெல்லாம் வேண்டாம், இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணவே இல்லை. நான் கிளம்புறேன் சார், ப்ளீஸ் சார். உட்காரு. சார் இல்லை வேண்டாம், உட்காருன்னு சொன்னேன். சொல்லுங்கள் சார். எங்க வாய்த்தான்னு சொல்லு, ஜங்குக். அது இல்லை சார், வரல, வேண்டாம் சார், நான் கிளம்புறேன். வரலையா? வர்றதுக்கு இது என்ன? என் வாயை கிளறாத, ஒழுங்காக பேர் சொல்லி கூப்பிடு. இல்லை சார், எனக்கு தொண்டையிலே சிக்கிட்டு நிற்கிது, வெளியே வரமாட்டேங்குது. வரல, நான் கிளம்புறேன் சார், ப்ளீஸ். என்னை பற்றி நீங்கள் இந்த அளவுக்கு கேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவ்வளோ தூரம் கேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளோ நாள் எப்படி இருக்கனோ அதே மாதிரி இருந்துக்கிறேன். உண்மையிலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்ட்டு என்னை கொலாப் பண்ணி விட்டுறாதீங்க.
இப்போ நான் உன்னை கொலாப்ஸ் பண்ணி விடல, நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன். சார் நீங்கள் என்னை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நான் தனியாக இருக்கிறதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னை யாரும் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. யாருக்கும் தொல்லையாகவும் இல்லை, யாருக்கும் முக்கியமாகவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னும் ஹாப்பியாக இருக்குது. யாருக்கும் முக்கியம் இல்லைன்னுலாம் சொல்லாத, அதை நீ சொல்லக்கூடாது. நினைக்கிறவங்க சொல்லணும் நீ எனக்கு முக்கியம் இல்லைன்ட்டு. நான் சொல்கிறேன் எனக்கு நீ முக்கியம், ஓகேவா? ஆனால் சார் எனக்காக எதுக்கு நீங்கள் இதெல்லாம்? உனக்காக மட்டும்தான். நான் இது மாதிரி வேறு யாருக்கும் பண்ணது கிடையாது, புரியுதா? உனக்கு தோணுதில்ல, அது அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உனக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணுவேன்ட்டு. ஆனால் ஏன் சார் அது என் வாயால் உனக்கு கேட்டே ஆகணும்ல? இல்லைன்னா நீ சும்மாவே இருக்க மாட்டியா? நோண்டிகிட்டே இருப்பியா நீ? சார் அது இங்கே பாரு, வந்து போய் ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த ஈவினிங்லேருந்து என் கூட தான் நீ தங்குற. தனியாக தங்குறதுக்கு நீ அலவுட் கிடையாது, புரியுதா? அது இல்லை சார், வேண்டாம். நான் தனியாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு சார். நீ ஒன்றும் கிழிக்க தேவையில்லைன்ற, ஓகேவா? நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். அவ்வளோ பெரிய மேன்ஷனில் தனியாக வெட்டியாக என் வேலைகளை நானே பார்த்துக்கிட்டு தனியாக தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தன் வந்தால் எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்காதா? ஆனால் சார் இல்லை, வேண்டாம் சார். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை. எனக்காக எதுக்கு சார் நீங்கள்? எனக்கு புரியுது, நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கேர் பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் எனக்கு புரியுது. இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் சார், வேண்டாம் சார். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேர் பண்ணுவேன் தான், ஆனால் இந்த அளவுக்கு பண்ண மாட்டேன். உனக்கு நான் ஸ்பெஷலாக பண்ணுறேன்னு உனக்கு தோணுதில்ல, அதை நீ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன், புரியுதா? அது சார் வந்து போய் கிடையாது. இன்றைக்கி ஈவினிங் என் வீட்டுக்கு வர கிளம்பு. அது இந்த பாரு, கிளம்புன்ட்டேன். நான் காலேஜெலாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமேட்டு வந்து பிக்கப் பண்ணிப்பேன், ஓகேவா? எங்கேயும் போகக்கூடாது, கிளாஸ்குள்ளே தான் இருக்கணும். இப்படி போனேன், உன்னை பிரின்சிபல் மேம்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு எல்லா ஆன்சரையும் தப்பாக எழுதுகிறான், ஒரு ஆன்சருக்கு சரியாக கிடையாது, கிளாஸில் அவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ட்டு எல்லாது பொல்லாதெல்லாம் போட்டு மாட்டி கொடுத்துருவேன். ஐயோ சார், ப்ளீஸ் சார், என் வாழ்க்கையை இதை நம்பி தான் இருக்குது, புரியுதுல்ல? போயிட்டு கிளாஸில் அட்டன் பண்ண வேலையை போ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை அப்படியே அனுப்பி விட்டுறா. இப்போ நம்ம டீவும் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக கிளாஸஸ் எல்லாமே முடியுது. நம்ம டீவாக நம்ம ஜங்குக்கு சொன்ன மாதிரி கிளாஸ்லேயே உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் கார்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவருடைய பேக்கையும் எடுத்துக்கிட்டு அவருடைய கிளாஸ் நோக்கி நடந்து வர. உள்ளே பார்த்தா நம்ம டீ அமைதியாக உட்காந்துட்டு அவருடைய ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அதை நம்ம ஜங்குக் அப்படியே டோர் ஃப்ரேமில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு, போகலாமா? சார் போகலாமான்னு கேட்டேன். அது வந்து போயின்னு திரும்ப ஆரம்பிக்காத, செருப்பு பறக்கும் உனக்கு, பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நடந்து முன்னாடி போக, இப்போ நம்ம டீ பின்னாடியே நடந்து போகிறாரு நம்ம ஜங்குக்கு பின்னாடி. இப்போ ஜங்குக்கு போயிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டீக்காக வெயிட் பண்ண நம்ம டீ அமைதியாக பின்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்காரு. இப்போது காருக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம டீ அந்த கார் டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்க, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும், என்னத்துக்கு இப்போ கார் டோரை க்ளோஸ் பண்ண? இல்லை சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ பாரு, திரும்பியும் ஏன் எதுக்குன்னு கேட்காத சார். ப்ளீஸ் சார், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், நான் வாயை முடிக்கிட்டேன். சொல்லு, டக்குன்னு சொல்லு. அது சார், காலைல நீ எனக்கு ஸ்பெஷல்னு சொன்னீங்களே, அது ஏன் ஸ்பெஷல்னு சொன்னேன்னு ஏன்னு கேட்குற பைத்தியமா நீ? இல்லை சார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் மேலே ஸ்பெஷல் ஃபீலிங் ஒரு விஷயத்தினால வரும். என் மேலே உள்ள ஸ்பெஷல் ஃபீலிங் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா உனக்கு? ஆமாம் சார், எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா நீங்கள் என்ன கரெக்ஷனுக்குன்னு கூப்பிட்டு இப்போ வீடு வரைக்கும் கூப்பிட்டு போகிறீங்களே, எனக்கு என்னவோ. இந்த பாரு, நான் உன்னை கடத்திட்டு போகல, நான் உன்னுடைய ப்ரொஃபஸர், அது ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? ஓகே சார். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நீ ஏன் எனக்கு ஸ்பெஷல்னு தெரியணும், அதானே? ஆமாம் சார். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, போதுமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு.
நான் நீ காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும்போதே உன்னை பார்த்தேன். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. போதுமா? உன் கூட லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கும் யாரும் கிடையாது, உனக்கும் யாரும் கிடையாதுன்னு எனக்கு இதுதான் தெரியும். என்னமோ பரவாயில்ல, நல்லா தான் போச்சு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஓகே, போதுமா? அது வந்து சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? என்ன எப்படி சொல்லிட்டேன்? உன்னை என்ன பண்ண கற்பழிச்சா போட்டேன்? லவ்வை தானே சொன்னேன். அது அது வந்து அது என்ன ரியாக்ட் பண்ண தெரியலையா? ஒன்றும் நீ ரியாக்ட் பண்ண தேவையில்ல. காரில் ஏறு. நீ மூடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் போதும். காரில் ஏறு. அது வந்து சார், ஏய் காரில் ஏறுடா. சரிங்க சார் அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம டீ போயிட்டு காரில் ஏற. இப்போ நம்ம ஜங்குக்கும் போயிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு காரை எப்படி ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. நம்ம டீவா பேந்தல் முடிச்சுட்டு வராரு. அதை நம்ம ஜங்குக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு, என்ன பேய் முடிச்சுட்டு வர? அது வந்து அது அது வந்து ஜங்குக்கா. பாடுறா, ஜங்குக்காவா? காலில் தொண்டையில் சிக்கிக்கிச்சு வரல. என்ன அதான் நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கல்ல, அப்படி இருக்கு சார் எல்லாம் இடையில, அதனால தான். ஓ அப்புறம் அது அது வந்து எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அப்புறமா நான் என்ன கதையாக சொல்கிறேன்? நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை, அதனால தான் சொன்னேன். ஓ, நான் சொன்னேன்னு தான் சொன்னேன். அப்போ உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை? அப்படி இல்லை சார். ஏய் ஜங்குக்கா, அப்படி கிடையாது. எனக்கும் ஒரு குட்டி குட்டி ஃபீலிங் உண்டு என்னுடைய மனசுக்குள்ளே. ஆனால் அதை நான் வெளியே காட்டினது கிடையாது. நீங்கள் சொன்னதும் எனக்கு அது கொஞ்சம் அப்படி பட்டர்ஃப்ளை ஃபீலிங் வந்துச்சு. ஓ, பட்டர்ஃப்ளை ஃபீலிங்கு. இந்த மாதிரி ஒரு குழந்த பிள்ளையா நான் ரோட்டில் நடக்க விட்டேன்னா நான்லாம் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக முதல்ல சொல்லு. இந்த பப்ளி மாசை நான் தனியாக விட்டேன்னா நான்லாம் ஒரு நல்ல லவ்வராக இருப்பேனா? அதான் கூப்பிட்டு போகிறீங்கல்ல சார். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன இருந்தாலும் பேசிக்கலாம். சரி. உன்னுடைய திங்ஸ் எல்லாம், உன்னுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே அது வீட்டில் இருக்கு. நாளைக்கு போய் எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இதுக்கப்புறம் அந்த பக்கமே நீ தலை வச்சு போடக்கூடாது. உன்னுடைய நாய்க்குட்டி எது சொன்னிய அவனையும் கையில் எடுத்துக்கோ. ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு அப்படியே அவருடைய வண்டியை நேராக நம்ம டேவுடைய வீட்டுக்கு வீட்டில் போய் பார்த்தா அவருடைய வீடு ஒரு 2 பேர் தங்குற அளவுக்கு பெருசாக இருக்குது. கூட நம்ம டே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண உடனே அழகாக ஒரு குட்டியாக ஒரு நாய்க்குட்டி குறைச்சிக்கிட்டே வருது நம்ம டே கிட்ட. அதை நம்ம டே அழகாக தூக்கி வச்சுக்கிட்டு அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கா. இவர் எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு அப்படியே டோர் ஃப்ரேமில் சாஞ்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டீ அதை கவனிச்சுட்டு, என்னங்க சார் அப்படி பார்க்குறீங்க? அதுவா, உங்கள்கிட்ட எப்பட்றா என் லவ்வை சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ மொக்கையாக சொல்ல வச்சிட்டல நீ, அதுதான் யோசிச்சுட்ருக்கேன். அது பரவாயில்ல சார், அந்த வார்த்தையை சொல்கிறதுல அது என்ன இருக்குது? ஒருத்தவங்க பிடிச்சிருக்குது. இப்போ அப்படியே லைஃப்பை லீட் பண்ண வேண்டியதான். எங்கேயாவது உன்னை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது? ஏன் சார்? என்ன சொன்ன? அது மீன்ஸ் ஏன் ஜங்குக்கா அப்படி சொல்கிறேன்? நான் இன்னும் உனக்கு அவ்வளோ தொல்லையை கொடுத்துட்டேன். நான் தொல்லை கொடுத்தேன்னு சொல்லலையே. இப்போ நம்ம ஒருத்தவங்களை மீட் பண்ண போனோம். சீக்கிரம் வா. மீட் பண்ணணுமா? ஐயோ, நான் வேறு பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கேனே. நான் வரல. நான் உன்னை காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். நீ வரலன்னா வேறு யாரை போய் நான் காட்டுறது? சரி போகலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம டீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்சிங் எல்லாம் முடிச்சுட்டு பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு போய் காரில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு இப்போ நம்ம ஜங்கு கிட்டே போயிட்டு காரில் அப்படியே ஏறிக்கா. இப்போ நம்ம ஜங்கு கிட்ட, ஜங்குக்கா எங்கேயும் போகணுன்னு சொன்னீங்களே, எங்கே? எங்கள் அம்மாவை பார்க்க. உங்கள் அம்மாவையா? ஐயோ, நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தானே எக்ஸாமா? அது வந்து முன்னாடி பார்க்காதவங்க கிட்ட எப்படி பேசுகிறதுன்னா ப்ரிப்பேர் பண்ண மாட்டிங்களா நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எங்கள் அம்மாவுக்கு உன்னை பற்றி தெரியுமா? ஆமாம், எல்லாம் தெரியும்.
நீ கம்முன்னு வா, அதுவே போதும் அப்படின்ட்டு இப்போ நம்ம டீவை அப்படியே அமைதியாக அவங்க அம்மா கிட்டே கூப்பிட்டு போக இப்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்கள வீட்டையும் போய்ட்டு ரீச் ஆகிடுறாங்கடா. இப்போ போயிட்டு நம்ம டீவை தான் டோர் நாக் பண்ணப்போம். நானா? நீங்கள் பண்ணுங்க. ஏய் பண்ணுன்னு 1000 தான் இருந்தாலும் நான் உன் ப்ரொஃபஸர், அதை மறந்துடாத. ஐயோ அண்ணியை நம்பி மாரி பாடுறாரு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்ணேன். இப்போது நீ உள்ளே இருந்து ஒரு லேடி வந்து டோரை ஓப்பன் பண்ணவும் நம்ம டீவை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஃபேஸோடு பார்த்துட்டு பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு பார்த்ததும் ஹாய் டே தானே நீ அப்படின்ட்டு இப்போ நம்ம டீயோடைய பேரை கரெக்டாக சொல்ல இப்போ உடனே நம்ம டீ ஹாய் பேர் தெரிஞ்சிருக்கு, அப்போ என்ன தெரிஞ்சிருக்கோம். ஹாய் ஆண்டி. ஆண்டியா? அம்மா உள்ளவா அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்படியே உள்ளே கூப்பிட்டு போக இப்போ அவங்க அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ உடனே நம்ம டீ அம்மா எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவோடைய ஃபேஸை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது எங்கள் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்கள் அம்மானு வாய் நிறைய கூப்பிடுறது என்னுடைய இறந்து போன அம்மாவை நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது தெரியுமா. எனக்கு அவங்களுடைய ஃபேஸ் ஞாபகம் இல்லை, ஆனால் இதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்றத நீங்கள் அப்படியே என்ன நம்ப வைக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு இவர். அதையும் நம்ம ஜங்குக்குடைய அம்மா நம்ம டீ கிட்ட அப்படியே கம்ஃபர்டபுளாக பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபீல் குட்டோடு நின்றுட்டுருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம டிவி தான் காட்டுறாங்க. ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு குட்டி ஹக் பண்ணுறாரு. அந்த ஹக்கில் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கு ஏய் என்ன இதெல்லாம், அது வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, என்ன திடீர்னு? அதுவா எனக்கு நான் வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ப்ரொஃபஸராக இருந்தேன் ஒரே நாளில் என் லைஃபையே மாற்றிட்டீங்களா, அதுதான் ஒரு சின்ன கம்ஃபர்டபுளுக்காக. ஓ இப்போ தான் சார் என்கிட்ட கம்ஃபர்டபுளே ஆகுறீங்களா? அதெல்லாம் எப்பயோ ஆகிட்டேன், இது வரையும் இந்த மாதிரி பண்ணதில்லைல்ல, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் பண்ணேன். ஓ அப்போ எனக்கு வந்து நிறைய ஆசை இருக்குது, நானும் பண்ணட்டுமா? நீங்கள் எது கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க, நான் போகிறேன் அம்மாட்ட அப்படின்ட்டு நம்ம டிவி வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடிடுறாரு. இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும்ன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஜங்குக்கு நம்ம டீ 2 பேருமே சேர்ந்து அவங்க அப்பாவோட சம்மதத்தோட அவங்களுடைய க்யூட் லைஃப்பை அவங்க வந்து லீட் பண்ணுவாங்கடா. என்னடி மொக்கையாக முடிச்சுட்ட, கதையில் ஸ்டோரியே இல்லையேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி வந்து எனக்கு தொண்டை சரியில்லாதனால ஜங்குக்குடைய வாய்ஸ் வேறு கொஞ்சம் நல்லா வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு தொண்டை சுத்தமாக சரியில்லை, கோல்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆனது அப்படியே இருக்குது. ஏன் ஸ்டோரி இப்படி இருக்குன்னா என்னால் யோசிக்கவும் முடியல, தலைவலியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இதுக்கப்புறமேட்டு வர வீடியோஸ் நான் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். கோச்சிக்காதீங்கடா ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஒன்றா சேர்ந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கடா. ஓகே, நான் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. Bye dears, good night and I love you all. Bye bye.